ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கீமுடைய பேர் கிசான் விகாஸ் பத்திரம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற கேவிபி பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம A to Z வரைக்கும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கிள் அடல்ட்டு, அதாவது 18 வயசு நிரம்பிய எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ 18 வயசு இருக்கவங்க மட்டும்தான், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களுடைய மைனர் அவங்க வந்து கார்டியன் அல்லது பார்த்திங்கன்னா பேரண்ட் மூலமாக அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களோட ஐடி ப்ரூஃபு, ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கவங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்ஸ் வந்து சப்மிட் பண்ணி கார்டியன் அல்லது பேரண்ட்டோடைய ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதேமாரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப் டு 3 அடல்ட் வரைக்கும் நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை பேஸ் பண்ணி ஸோ 3 அடல்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை வந்து எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேங்க்லேயும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ மினிமம், அதாவது குறைஞ்சபட்ச அமௌண்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ அதிகபட்சமான அமௌண்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ குறைஞ்சபட்சமாக நீங்கள் 100ஸ்லேருந்தே நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நோ லிமிட், ஸோ எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள் ஆஃப் 100ஸ்ல இருக்கணும். அதாவது ஸோ நான் வந்து 1050 ரூபா, ஸோ 1100 ரூபா அப்படின்னு, அதாவது 50 ரூபா, 70 ரூபா, 10 ரூபா அந்த காம்பினேஷன்ஸில் இல்லாமல் ஸோ 100 நீங்கள் இது இருக்கணும். 1000, 2000, 3000, 4000, 5000, ஸோ அந்தமாரி அந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ குறைஞ்சபட்சமாக அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற போல் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அதிகபட்சமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லாபம் இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, ஸோ என்ன டென்யூரு, ஸோ எத்தனை வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் இப்போதைக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிசான் விகாஸ் பத்திரம், அதாவது 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான மெச்சூர்டு டென்யூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 115 மந்த், அதாவது 9 இயர்ஸ் அண்ட் 7 மந்த் கூட இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. அதாவது 9 இயர்ஸ் 7 மந்த் அண்ட் 5 மந்த்ஸ் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஸோ நீங்கள் ஒன் டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதாவது இது மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒன் டைம் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற லம்ப் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்டர் அந்த 9 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கான மெச்சூர்ட் அமௌண்ட் டபுளாக கிடைக்கும் இந்த ஸ்கீமில். நெக்ஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட், அதாவது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 9 இயர்ஸும் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கும். ஸோ ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 9 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த மெச்சூர்ட் அமௌண்ட் கிடைக்கும், அதுவும் டபுளாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவோம், ஸோ லாங் டைம் 9 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் லாங் டைம்டாக இருந்ததுனாலும் ஸோ உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமை போஸ்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்மாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கேரண்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கேவிபி சர்டிஃபிகேட்டை வந்து எந்த மெத்தட் மூலமாக, ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியுமா இல்லை நேரில் போகணுமா அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 வழியாக உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று இ மோட், அதுக்கப்புறம் பாஸ்புக் மெத்தட். ஸோ இ மோடு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைல் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து மெயில் மூலமாகவும் மொபைல் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து எலக்ட்ரானிக் மோடில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அனதர் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்புக். அதாவது பாஸ்புக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர்,
ஸோ உங்களுடைய ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பாஸ்புக் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆஃப்டர் அதாவது 30 மந்த்து கழித்து தான் உங்களால் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதாவது ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் 30 மந்த்து அதாவது டோட்டலாக 115 மந்த்து வரைக்கும் இதில் வந்து டென்யூர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, எதனா ஒரு காரணத்துக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 30 மந்த் கழித்து தான் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டை உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற போல் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ ஏற்கனவே ஒரு பர்சன் வந்து இந்த அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க, ஸோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது உங்ககிட்ட இருந்து உங்களுடைய வேறு யாருக்கு பேர் வேணாலும் இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும். ஸோ லைக் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ 1 lakh அப்படின்றத நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெச்சூர்டு அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 lakhs, அதாவது 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 2 lakhs வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் அதேமாரி 1 by 1 நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அவைலபிளாக இருக்குது. அல்லது ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் 1 by 1 எந்தெந்த ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதோடைய வெப்சைட் போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட் மூலமாகவே நீங்கள் கால்குலேட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாகவும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 lakh வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கான மெச்சூர்ட் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4 lakhs வரும். ஸோ இதேமாரி எந்த அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்படியே டபுளாக தான் கிடைக்கும். இந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நியர்பையாக இருக்க பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் மெச்சூர்டு அமௌண்ட் அதாவது மெச்சூர்டு பீரியடுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் எல்லாமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பேங்க்கில் வேணும் அப்படின்னாலும் ஸோ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்லேயே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து பிபிஎஃப் அப்படி அக்கௌண்ட் மாரி இந்த அக்கௌண்ட்டை வச்சுருப்பாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, இன்னும் நல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஸோ நான் என்னுடைய பேமெண்ட்டை நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.